ஹாய், என் பேர் அம்சவள்ளி. இந்த சைடு இருக்கவங்களுக்குலாம் என்னை பத்தி தெரியும். பட் இந்த சைடு நியூவா வந்திருக்கனால நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன். வாரம் ஒரு காம்படிஷன் நடக்கும். ஜாலியாவும் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்கும். 2மே இருக்கும் நம்மளுக்கு. தோத்தா கூட ஃபீல் பண்ணாதீங்க. சார் நம்மளுக்கு அமௌண்ட் குடுப்பாரு தோத்தாலும். நாங்க 2 டீம்ஸா இருந்தாலுமே நாங்களும் ஒரு ஒத்துமையா தான் இருந்தோம். அந்த ஒரு பாண்ட்ல தான் இருந்தோம். ஒரு ஆப்போசிட் டீமு அப்படின்னு சொல்லி நாங்க இதுவா இல்ல. ஹாய், என் பேர் அம்சவள்ளி. இந்த சைடு இருக்கவங்களுக்குலாம் என்னை பத்தி தெரியும். பட் இந்த சைடு நியூவா வந்திருக்கனால நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன். இப்போ நீங்க ஸ்டார்டிங் வந்திருக்கீங்க. இப்போ 1 மந்த் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கால் வலிக்கும், முதுகு வலிக்கும், அதெல்லாம் பெயின் கண்டிப்பா இருக்கும். பட் நீங்க அதை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஃபிளெக்சிபிளா ஆயிடுவீங்க. நிறைய விஷயத்த ஏர்ன் பண்ணிப்பீங்க, கத்துப்பீங்க. ஓகேவா? என்னோட ஃபீட்பேக் என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாவே இந்த ஒரு 3 டேஸ் ரூல்ஸ் இந்த மாதிரி போச்சு. அது கிளாஸ்ல அனுப்பிச்சாங்க. தினமும் ஒரே கிளாஸ்ல அனுப்ப மாட்டாங்க. நம்மளுக்கு 1 வீக் ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு கிளாஸ்லயே டிஃப்ரெண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் செட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்மளுக்கு அதுலயே ஒவ்வொருத்தரை பத்தி புரிஞ்சுக்கலாம். செகண்ட் மந்த்ல வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லா எங்களுக்கு கிளாஸ் அந்த மாதிரி தான் போச்சு. செகண்ட் மந்த்ல வந்து ரிப்போர்ட் கார்டு ரைட்டிங்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்தாங்க. எங்க இன்டர்ன்ஷிப்பை தாண்டி டீச்சர்ஸ் இங்கே என்ன ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த இதை கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த செகண்ட் மந்த்தையும் நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் மந்த் வரும்போது எங்களுக்கு அப்படியே சுத்தமாக இன்டர்ன்ஷிப்பு பார்ட் டைம் எதுவுமே தோணல. நாங்கள் டீச்சர்ஸாகவே ஒரு ஃபீல் பண்ணிட்டோம். ஓகேவா? நீங்கள் தேர்ட் மந்த்னு போது நீங்கள் நம்மளும் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பிபி அகாடமி அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஓகேவா? அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் 1 மந்த்து தான் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. 3 மந்த்ஸும் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்களோட ஃப்யூச்சரும் ரொம்ப இப்போ சில பேர் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஏமில் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேஸ்மெண்ட்டு. அண்ட் இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், வாரத்தில் ஒரு தடவை இந்த காம்படிஷன் ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க. வாரம் ஒரு காம்படிஷன் நடக்கும். இப்போ அது வந்து ஜாலியாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு வாரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஏன்னா அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், அந்த ஒரு வாரம் நம்ம கிளாஸில் இருக்கிறது தெரியவே தெரியாது. அப்படியே ஃப்ளோவாக போயிடும். அந்த சண்டேங்கிறது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். 2மே இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஏன்னா என்ன பண்ண போகிறோன்றதுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. ஜாலியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இப்போ தோத்தா கூட ஃபீல் பண்ணாதீங்க. சார் நம்மளுக்கு அமௌண்ட் கொடுப்பாரு தோத்தாலும். ஸோ தோத்தாலும் அந்த அமௌண்ட்டை வச்சு எப்படி அடுத்த காம்படிஷனில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணுங்க. நீங்கள் கையிலேருந்து காசு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ரன்னர் அப் ஆனாலும் சரி, வின்னர் அப் ஆனாலும் சரி, சார் காசு கொடுப்பாரு. அதில் பாதி வந்து நீங்கள் டீமாக செலிப்ரேட் பண்ணிட்டு பாதி அமௌண்ட்டை அடுத்த காம்படிஷனுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த காம்படிஷனுக்கு. இப்போ எங்களுக்கெல்லாம் 2 டீம் அந்த மாதிரி பிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட்ல நாங்கள் இண்டிவிஜுவல் 2 டீம்ஸ் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ இந்த 1 மந்த் ஃபுல்லாக நாங்கள் 2 டீம்ஸாக பிரிஞ்சு செஞ்சோம். பட் நாங்கள் 2 டீம்ஸாக இருந்தாலுமே நாங்களும் ஒரு ஒத்துமையாக தான் இருந்தோம். இப்போ எங்களுக்கு ஏதாவது பொருள் இல்லைன்னா நான் அவங்ககிட்ட கேட்டோன்னா அவங்க எங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது இல்லைன்னா நாங்கள் ஷேர் பண்ணி அந்த ஒரு பாண்டில் தான் இருந்தோம். ஒரு ஆப்போசிட் டீமு அப்படின்னு சொல்லி நாங்கள் இதுவாக இல்லை. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்குள்ளே இருங்க. அவங்க நம்மளுக்கு ஆப்போசிட் டீமுன்னு சொல்லி எனிமையாக ஆயிடாதீங்க. ஓகேவா? இங்கே எல்லாம் இன்டர்ன்ஷிப் வந்திருக்கீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ 3 பேர் நிறைய பேர் எல்லாருமே 3 மந்த் இன்டர்ன்ஷிப்போட ஃபோக்கஸ்லேயே இருங்க. பார்ட் டைமில் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்லே இருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். பிபி அகாடமியில் எவ்ரி சண்டே ஆக்சுவலாக இன்டர்வியூ நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஜாப் தேடிட்டுருக்கீங்க, நீங்கள் இல்லை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டுருக்கீங்க, ஃபுல் டைம் ஜாப் தேடிட்டுருக்கீங்க, இல்லை இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான இடம் பிபி அகாடமி. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த போஸ்டர்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். பிஃபோராகவே கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்.